வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நாய் பிரியர்களுக்காக பாத்தீங்கன்னா, அதாவது நாய் லவர்ஸ், அவங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சியான செய்தினே சொல்லுவாங்க. கடந்த வீடியோல என்ன போட்டிருந்தேன்னா, நாய்களுக்கு வந்து தடை போட்டிருந்தாங்க, அதை ஷெல்டர்ஸ்ல போட்டு அடைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அதாவது தெருநாய்களை வந்து ஷெல்டர்ஸ்ல போட்டு அடைக்க தடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த தெருநாய்கள் எல்லாத்துலயும் எதுலாம் வந்து ரொம்ப ராபிஸ் நோயில பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே வேக்சின் போட்டு அதை வந்து மறுபடியும் கொண்டு வந்து அங்கேயே விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த இடத்துல பிடிச்சாங்களோ அதே இடத்துலயே. ஆனா இதுல இருந்து டெல்லி, உத்தராகண்ட், பெங்களூர் இந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேட்லாம் பயங்கரமான போராட்டமே பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே, அதாவது நாய் லவர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ரொம்பவும் பாதிக்கப்பட்ட நாயெல்லாம் ஷெல்டர்ஸ்ல போட்டு அடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நாய்களை வந்து ரொம்பவும் பராமரிச்சு நேசிக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாவும் இருக்கலாம். அதுலயும் ரொம்ப வெறி பிடிச்ச நாய்களை ஷெல்டர்ஸ்லயும் போட்டு அடைக்க சொல்லியிருக்காங்க. இதுலயும் ஒவ்வொரு மாநிலத்திலயும் உள்ள ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்களா, ஹைகோர்ட் அனைத்துமே இந்த வழக்கை வந்து நீங்க எதுவுமே பேசக்கூடாது, இதை டைரக்டா உச்ச நீதிமன்றமே ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. மேலும் ஹைகோர்ட்ல நிலுவையில் உள்ள வழக்கை மட்டும் நீங்க வந்து பார்த்தா போதும், இதை வந்து நாங்க டைரக்டாவே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உச்ச நீதிமன்றம் சொன்ன இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதா அப்படின்றத நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாயை வந்து வீட்டுல ஒருவரை வளர்க்குற அனைவருக்கும் இது மகிழ்ச்சியான செய்தியாகவும் இருக்கும் நம்புறேன்.